ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் ஹாப்பி சென்ட் பாய். இது உங்கள் ஆஜிமான் வஸ் தமிழ். சினிஜின் வில்லேஜ் மிஸ்டியோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்த எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து கோடாலி எடுத்துட்டு எங்கே என்னமோ தப்பாக இருக்குது போலைய. சரி, நானே இங்கே ஒளிஞ்சிக்க தான் வந்தேன். ஆனால் இந்த இடம் சுத்தமாக இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இருந்தவனுக்கு அவனை எனக்கு சாவதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது யாரோ வெளிக்கேட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா இது, யார் இந்த இடத்துக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட கோடாலி எடுத்து முதுகு பின்னாடி வச்சுட்டு அவன் வெளியே போகிறான். அப்படி அவன் வெளியே போய் பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வெளியே கதவு திறந்து பார்த்துட்டு ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவர் அதுக்கு சொல்கிறாரு, நான் வந்து இந்த வில்லேஜோட சீஃப். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து கிம் ஜோயங்கோட நிஜமான பேரனா, இல்லைனா நீ பொய் எதுவும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது சரி அதெல்லாம் விடுங்க, இதை கேட்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது ஏய் என்னடா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, அவர் வந்து கேட்குறாருல சீஃப் கேட்கும்போது இப்படியா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் சொல்லும் போது ஏறி அமைதியாரு, நான் வந்து சும்மா விசாரிக்க மாட்டேன் தான் வந்தேன், நீ உண்மையான அவங்களோட பேரனா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் விடு, வீடு பூட்டிகிட்டு இருக்கும்போது நீ எப்படி உள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் செவரை தாண்டி போனேன், அதுவும் இல்லாமல் நான் தான் அவங்களோட நிஜமான பேரன். சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தன் கத்தனால அவன் வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு டேய் என்னடா நீ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் சும்மா நான் எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அவனை நானும் இதுக்கு தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு ஹெட் பம்பை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை கொடுத்து முடிச்சுட்டு காலை முட்டா பயலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது நான் வந்து உங்களை விசாரிக்க மட்டும்தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு. சரி எவ்வளோ நேரம் விழுந்திருப்ப, எழுந்துரு, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சரிப்பா நான் கேட்டது இப்போ உண்மையானு தெரிஞ்சிருச்சு, ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ அவங்களோட பேரன் தான் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கீழே விழுந்தவன் எழுந்து கேட்குறான், தலைவரே எதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீ கொஞ்சம் அங்கே திரும்பி பார்த்தியா அந்த வீட்டு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேய் ரொம்ப கொடூரமாக அங்கே ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஒன்றும் அடங்கலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. தலை வலிக்குது, என்னோட சிகரெட்டை வந்து நான் உள்ளே வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிகரெட்டை தேடும்போது இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இப்போ அந்த பொண்ணு ஓடி வந்து இங்கே என்ன ஆச்சு, இங்கே என்ன நடந்தது, இப்போ எதுக்காக ஊர் தலைவர் வந்து வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது அவர் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து எங்களோட பாட்டியோட நிஜமான பேரனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ண வந்தார், நான் அதை கிளியர் பண்ணி அனுப்பிட்டேன், வேற ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது கேட்ட அந்த பொண்ணு வந்து நான் உங்களை அப்பயே சொன்னல இங்கே தங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, சரி உங்ககிட்ட சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது இல்லை என்கிட்ட சிகரெட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது சரி அப்போ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ எதனா பண்ணி தொலை, எங்கன்னா செத்தா சாவு எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பொண்ணு நிற்கிறா. நின்று திரும்ப வந்து சரியே நீ இங்கே இருக்க போகிறேன்னா உனக்கு இங்கே தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் எதனா இருக்கா பொருட்கள், நீ வெறுங்கை தானே வீசிக்கிட்டு வந்த ஒரே ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அதில் உன் துணி கூட பார்த்தாது, உனக்கு தூங்குறதுக்கு தலைக்காணி அந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது இல்லை இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது சரி சரி இரு நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக அங்கேருந்து ஓடி போகிறா. இப்போ அந்த பொண்ணு திரும்ப வந்து நம்ம ஹீரோட வீட்டை தட்டி
கூப்பிட்றா. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருந்தா நான் வந்து உனக்காக பாயும் தலைகாணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதில் பெட்ஷீட்டும் இருக்குது, இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இது நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இல்லை இந்தா வச்சுக்க, நான் உனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, இது எனக்கா? ஆமாம் நீ எதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்லவும் மாட்டேன், இதை வச்சுக்க, தலக்காணி கொடுத்தா வாங்கி அதுக்கு எதுக்குடா தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக திரும்ப ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு, இந்த பொண்ணு எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணுறா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நான் பார்த்ததே இவ்வளோ ஒரு தடவை தான், அதுக்குன்னு சொல்லிட்டு அவள் இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோ அந்த தலைக்காணியை கொஞ்சம் கொஞ்சமாக கீச்சு அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில் மாதிரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அடாடா இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போதே இந்த பாட்டு முடியுது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணும்போது காலையில் காலேஜுக்கும் போயிட்டு நைட்டு வேலைக்கும் போகிறதுனால இதில் அதிகமான சாப்டர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோலாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நிறைய சாப்டர்ஸும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய வீடியோவோட குவாலிட்டியும் ஆடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். சரி, வீடியோ பார்த்து எல்லாருமே